அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று 11 சித்தர்களுள் மிகவும் முதன்மையானவரான சிவவாக்கியர் பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். மூட நம்பிக்கைகள், கட்டுக்கதைகள், மூட பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் குழி தோண்டி புதைத்த ஒரு புரட்சியாளராக ஒரு சித்தர் சிவவாக்கியர் பார்க்கப்படுகின்றார். இந்த மூட பழக்கங்களைத்தான் அவர்கள் களைவதில் முன்னின்று உழைத்தவர்கள். ஆனா இவர் 550 பாடல்கள் பாடினதாக ஒரு சிலரும், இல்ல 500 பாடல் தான் சிவவாக்கியர் பாடினார் என்றும் பல முரண்பட்ட கருத்துக்கள் இருந்தாலும் அவருடைய பாடல் மூலம் அவரை பற்றி அறிய நாம் முனைகின்றோம். அந்த பாடல் எல்லாரும் அறிந்த பாடல் தான். எல்லாரோட வாயிலையும் ஒரு முணுமுணுக்குற பாடல் தான் அது. நட்ட கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முணுமுணுக்கும் மந்திரம் ஏதடா, நட்ட கல்லும் பேசியுமோ நாதன் உள் இருக்கையில், சுட்ட சட்டி சத்துவம் கரிச்சுவை அறியுமோ என்று இந்த பாடல் மிகவும் ஒரு அழகான பாடல். இன்னைக்கு இந்த பாட்டை நிறைய பேர் விமர்சனம் பண்றவங்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. இப்போ இன்னைக்கு இந்த ஆலய வழிபாடு, பக்தி, சிற்பம், இந்த விக்கிரக வழிபாட்டை எல்லாம் குறைச்சி சிவவாக்கியர் பேசுவதாக கூட ஒரு சாரார் குற்றம் சாட்டுவாங்க. ஆனா அப்படியான ஒரு சிந்தனைய சிவவாக்கியர் இந்த பாடல்ல குறிப்பிடல. இப்ப இன்னைக்கு ஆலயங்கள், இந்த விக்கிரக வழிபாடு, இந்த பூசை முறைகள், இந்த இவற்றையெல்லாம் இன்னைக்கு இந்த மக்களுக்கு அறிமுகப்படுத்தி அதை கடைபிடிக்க வைக்கவர்களே சித்த பெருமக்கள் தான். அவங்க இந்த கருத்துக்கு எகெயின்ஸ்டா சொல்லியிருப்பாங்கன்னு சொன்னா இல்லை. ஆனா சிவவாக்கியர் இறைவனுடைய இருப்பிடத்தை அடையாளப்படுத்துவதாகத்தான் இந்த பாடலை அவரு அமைச்சிருக்கிறாரு. இன்னைக்கு சாட்சாத்தமாக இறைவன் நமக்குள், இவனுக்குள்ள இறைவன் உறைந்துள்ளான். ஆனா அந்த இறை தன்மையை நாம் புறத்துல தேடி அலைகின்றோம் என்ற ஆதங்கத்துல தான் இந்த பாடலை சிவவாக்கியர் பாடுறாரு. இன்னைக்கு இப்ப ஒரு வீட்டுல நாம ஒரு கோலிங் பெல் அடிச்சா அந்த வீட்டுல நபர்கள் இருந்தா தான் வந்து கதவை திறப்பாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த வீட்டை நாம கோலிங் பெல் அடிச்சாலும் பிரயோசனம் இல்லை, ஆட்கள் இருந்தா தான் அங்க வந்து திறப்பாங்க. அதே மாதிரிதான் நாம் இன்று இறைவனை இல்லாத இடங்கள்ல தேடி அலைகிறோம். இப்ப இந்த இடத்துல இறை சக்தி இல்லை, இன்னொரு இடத்துல இறை சக்தி இருக்குன்னு தேர்தமே தவிர எமக்குள்ள இருக்கிற அந்த பொருளை நாம் உணர்ந்து புரிந்து அதனோடு கலந்து உறவாடக்கூடிய அந்த நிலைக்கு நாம போகல் என்று ஆதங்கப்படுறார் சிவவாக்கியர். அதனாலதான் அப்படி ஒரு பாடலை அவரு பாடுறாரு. இப்ப உள்ளுக்குள்ள நாதன் இருக்கின்ற போது அதை புறத்துல தேடுறதால அது கிடைச்சிட மாட்டாது. இருக்கிற இடத்தை தேடினா தான் அது கிடைக்கும் என்ற கருத்து தான் அவருடைய கருத்து. அதுல இன்னொரு சிறப்பா அதுல ஒரு விஷயத்துல சித்த பெருமகன் சிவவாக்கியர் முடிப்பாரு. இப்ப நாம பல கறியெல்லாம் சமைப்போம் பாத்திரத்துல. அந்த பாத்திரத்துக்கு அந்த கறியின் சுவை அறியாது. அதே மாதிரி தான் நாம் புறத்துல இறைவனை தேடுற விஷயம் அந்த பாத்திரம் மாதிரி என்ற பெரிய செய்தியை அதுல அவரு குறிப்பிடுவாரு. இன்னைக்கு இறை எமக்குள்ள இருந்து இயங்குறதாலதான் நான் கூட இன்றைக்கு இதுல பேசுறோம். அந்த இறைத்தன்மை என்றைக்கு நம்மை விட்டு விலகுகிறதோ அன்றைக்கு நமக்கு வேற பேர் வச்சிருவாங்க, பிணம் ஒன்று வச்சிருவாங்க. அதனால அந்த இறைத்தன்மையை நாம உணர்றதுக்கு புறத்துல ஒரு தூண்டுதல் வேணும். அந்த புறத்துல இருக்கிற தூண்டுதல் தான் ஆலயங்கள். அவை எம்முக்குள் இருக்கின்ற இறைத்தன்மையை வெளிப்படுத்துவதற்கான ஒரு கருவியாக அமையும் என்ற கருத்தை தான் சித்தர் சிவவாக்கியர் கூட குறிப்பிட்டிருந்தாரு. நன்றி, வணக்கம்.